முதல்ல பேச்ச ஆரம்பிச்சிட்டார். சாரி எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறார். அரசியல் தலைவர் அதல்ல. இது வரைக்கும் பரல. அண்ணா விட்டுருங்க, அவர் பெரிய எம்ஜிஆர் முதலில் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, கலைஞர் என் உடன் பிறந்த அப்படின்னு ஆரம்பிச்சு பிறகுதான் பேச்சு. இவர் சினிமாவில் டைலாக் எடுத்துக்கிட்டு பேசுகிற பழக்கத்திலே இன்னும் இருக்காரு. இன்னும் அரசியல்வாதி நிலைக்கு அவரும் வரல, அவர் தொண்டர்களும் வரல. பாருங்க, மைக்கை பிடிச்சிட்டு அங்கே ஒயர் போகுது. அது பார்க்க வந்த கூட்டம், கேட்க வந்த கூட்டம் இல்லை. கேட்க வந்த கூட்டமாக இருந்தால் இவர் 3/4 மணி நேரமாவது அரசியல் கருத்துக்களை சொல்லியிருக்கணும். தேர்தல் ஏஜென்ட் எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கணும். இதுக்கு ரகசியமாகவே ஒவ்வொரு மாவட்டமாக போட்டு போயிருக்கணும். என்ன, அவர் அப்படி ஒரு விளம்பரத்துக்கு அரசியல்னு ஆரம்பிச்சிட்டார். இவர் அரசியல்லாம் வேணாம், மக்கள் நல்லா இருக்கட்டும், என் படத்தை பார்த்து மக்கள் மகிழட்டும், எனக்கு குடும்பம் இருக்குது, மக்களுக்கு நான் சினிமாவில் நடிக்கிறேன், குடும்பத்துக்கு குடும்ப தலைவனாக இருக்கிறேன். பிறகு காரு ஓட்ட பந்தயம் அது என்னமோ அவர் ரிலாக்ஸ் அதுலேயும் கலந்துக்கிறாரு. அவருக்கு சரியான நேரத்தில் இந்த பத்மபூஷன் பட்டம் கொடுத்தது மிகப்பெரிய பொருத்தமானது. இதுக்கு மத்திய அரசை நான் பாராட்டுறேன்.